இப்ப இன்னும் ஒரு சில சாரார் இருப்பார்கள், அந்த சக்கராத்தில் இருக்கின்ற மனுஷரை சுத்தி வளைச்சு கொண்டு யாசின் ஓதுவார்கள். இந்த யாசின் ஓதுகின்ற நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்று கேட்டால் ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்னு ஹிப்பான், பைஹகி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இக்ரஉ அலா மௌதாக்கும் சூரா யாசின், உங்கள மரணிக்க இருக்கின்றவர்கள் மரணித்தவர்களுக்கு நீங்க யாசின் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் கலை வல்லுநர்களால் இது பலகீனமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஹதீஸ் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையிலும் சக்கராத்திலேயோ அல்லது மௌத்தானதுக்கு பின்னாடியோ யாசின் ஓதுவது சம்பந்தமாக வந்த ஹதீஸ் பலகீனம் என்று ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர் தான் எழுதிய நவவி ரஹிமஹுல்லா எழுதிய அதுக்கார் என்று சொல்லக்கூடிய நூலில் இது பலகீனமான ஒரு செய்தி, இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லி சொல்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு இருக்க வேண்டிய கடமை, நாம் போய்விட்டால் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடி அவரிடத்தில் நாம் கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையான அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.